மலேசியாவில் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கும் சுற்றுலா வரியால் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த வரி விதிப்பால் சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் செலவு ஏற்படும். மலேசிய அரசாங்கம் ஜூலை 1 தேதியிலிருந்து சுற்றுலா பயணிகளுக்கென புதிய வரியை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. சுற்றுப்பயணிகள் தங்கும் விடுதிகளில் ஓரிரவு தங்கும்போது அவர்கள் தங்குகின்ற விடுதிகளின் தகுதிக்கேற்ப குறைந்தபட்சம் 2 ரிங்கிட் 50 காசு முதல் 20 ரிங்கிட் வரை வரி விதிக்கப்பட உள்ளது. இது வெளிநாட்டு பயணிகள் மற்றும் உள்நாட்டு பயணிகள் என அனைவருக்கும் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்க வருங்காலத்தில் ஒன்றும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணா ரொம்ப மக்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. யாரும் இந்த ஹோட்டலில் தங்குறதுக்கும் அங்கேருந்து நம்ம இது மாதிரி மலேசியா சிங்கப்பூர்னு அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இங்கே இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் அவங்க இருக்கிறதுனால வரும். ஆனால் இது மாதிரி புதிய வரி வரும் பொழுது அதுவும் இது எதிர்பாராத மாதிரியான ஒரு வரியாக நாட்டுக்கு வர்றதுக்கு சிலர் கொஞ்சம் வர்றதுக்கோ பொருள் வாங்குறதுக்கோ கொஞ்சம் யோசிக்கலாம். அதனால இந்த வரியை மறுபரிசீலனை பண்ணினா நல்லா இருக்கும். ஸோ எங்களை மாதிரி டூரிஸ்டில் வர்றவங்க நிறைய பேர் வர்றதுக்கான வழி இங்கே கிடைக்கும். டூரிஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸே சுத்தமாக எடுத்து களையணுன்றது தான் என்னோட ரிக்வெஸ்ட். நாங்கள் அங்கே சின்ன சின்ன பேக்கேஜில் வர்றோம் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து. இங்கே வந்து டேக்ஸ் கட்டிட்டு போகிறதுக்கு இல்லை வருது. வி ஹேவ் டு என்ஜாய் இன் திஸ் பிளேஸ். டூரிஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய பர்டனாக இருக்காது. இன்றைக்கி மலேசியாவில் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் 150 வெள்ளி வருது. அந்த 150 வெள்ளி செலவு பண்ண ரெடியாக இருக்க கஸ்டமர் வந்து 152, 153 வெள்ளி ஆச்சுன்னு அதை எதுவும் அவாய்ட் பண்ண போகிறது இல்லை. ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல் வந்து 250 வெள்ளிக்கு விற்கிறோம். ஸோ அதில் ஒரு 10 வெள்ளி ஆட் பண்ணி 260 வெள்ளி ஆனதுக்காக கஸ்டமர் எதுவும் டிஸ்கரேஜ் ஆக போகிறதில்லை. 1 முதல் 3 நட்சத்திரம் அந்தஸ்து கொண்ட தங்கும் விடுதிகளில் ஓரிரவு தங்க 5 ரிங்கிட் வரி விதிக்கப்படுகிறது. 4 நட்சத்திர விடுதிகளில் 10 ரிங்கிட்டும் 5 நட்சத்திர விடுதியில் 20 ரிங்கிட் விதிக்கப்படும். நட்சத்திர அந்தஸ்தே இல்லாத விடுதிகளில் குறைந்தபட்சமாக ஓரிரவு தங்குவதற்கான வரி 2 ரிங்கிட் 50 காசு. இதிலிருந்து ஆண்டுக்கு 800 மில்லியன் ரிங்கிட் வரை கிடைக்கவிருக்கும் வருமானம் மலேசியா சுற்றுலா மேம்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் என்று மலேசியா சுற்றுலா அமைச்சு கூறியிருக்கின்றது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து வேதகுமாரி வெங்கடேசன்.